ஐஐடி ஹைதராபாத் நோட்டீசஸ் அரௌண்ட் ஒரு 56,000 நோட்டீசஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து போய்க்கணும் ஃப்ரம் ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்ட டிஸ்கஸ் பண்ணப்பதான் சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடுல இருக்கிற ஒரு நோட்டீஸ் இஷ்யூயிங் அத்தாரிட்டியும் 200 நோட்டீஸ் கிட்ட இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டோட்டல் தமிழ்நாடுல இருந்து ஃபினான்ஷியல் 2021-22 ஒரு 56,000 நோட்டீசஸ் வந்து இஷ்யூ ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ்டிமேட்டிங். இது கரெக்டா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், அது தெரில. ஆல்மோஸ்ட் எவ்ரி மேஜர் பிசினஸஸ் எல்லாருக்குமே இந்த ஐஐடி ஹைதராபாத் நோட்டீசஸ் வந்திருக்கு. இந்த ஐஐடி ஹைதராபாத் நோட்டீஸ் வந்தோடனே என்கிட்ட ஜென்ரலா நிறைய பேர் கேட்ட விஷயம் வந்து, சார் இந்த நோட்டீஸ் ஏன் வருது, இது வராம இருக்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. வராம இருக்க என்ன பண்ணணும், ஏன் வருது அப்படின்றதுக்கு வந்து ஒரு சென்சிபிளான ஒரு ரீசனபிளான ஒரு பதில் வந்து என்னால வந்து கண்டிப்பா சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, உங்க பிசினஸ்ல நீங்க எக்ஸம்ட் சப்ளைஸும் டாக்ஸபிள் சப்ளைஸும் நீங்க பண்ணுனாலே நீங்க வந்து காமன் ஐடிசி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் 42 ஆஃப் த ஜிஎஸ்டி ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த நோட்டீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காமன் ஐடிசிக்கான ரிவர்சல் மட்டும் இல்லாம நீங்க எடுத்த ஐடிசில அந்த ப்ரொபோஷனேட்டா ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வந்து அபத்தமா இருந்த ஐஐடி ஹைதராபாத் நோட்டீஸ்ல இதுக்கு ரிப்ளை இருக்கு. நான் வந்து ஒரு ட்ரேடர், நான் வாங்கி வைக்கிறேன், எனக்கு காமன் ஐடிஸ் வந்து பெருசா இருக்காது, நான் வந்து பேங்க் சார்ஜஸ் இருக்கு, ரெண்ட் இருக்கு, ஆடிட் ஃபீ இருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸ் இருக்கு, இது மாதிரி ஒரு 4-5 எக்ஸ்பென்ஸ் தான் எனக்கு வந்து காமன் ஐடிசி. நெட்டா கால்குலேட் பண்ணி பார்த்தா ரிவர்சல் வந்து ஒரு 2,000-3,000 தான் வருது. டோட்டல் ஐடிசில நீங்க இந்த ப்ரொபோஷன் அப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா கோடியா ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வருமா இருக்கும். ஸோ இது வந்து நான் வராம இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மேபி டெக்னிக்கலி சொல்லணும்னா நீங்க எக்ஸாம்த்துக்கான ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் தனியா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டு டாக்ஸபிளுக்கு தனியா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட் வந்து அந்த நோட்டீஸ்ல வராம இருக்குமா இருக்கும். பட் நீங்க 2 ரெஜிஸ்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணீங்கன்னா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டில புது ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து அந்த காமன் ஐடிஸ் எல்லாம் பார்த்து பிரிச்சு தரணும். ஸோ அதுக்கு தனியான ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ நோட்டீஸ் வராம இருக்க என்ன பண்ணுன்றதுக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. நீங்க ஜிஎஸ்டிஆர் 1, ஜிஎஸ்டிஆர் 3B, ஜிஎஸ்டிஆர் 9, ஜிஎஸ்டிஆர் 9C, அப்புறம் ஜிஎஸ்டிஆர் 2B, இது எதுலையுமே வந்து டிஃபரன்ஸே எல்லாம் ஃபைல் பண்றீங்க, எல்லாமே பக்காவா மேட்ச் ஆகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சிஸ்டம் ஜெனரேட்டட் நோட்டீஸ் வராது. பட் அது லீகலா கரெக்டா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா லீகலா தப்பு. ஸோ லீகலா தப்பு பண்ணா நோட்டீஸ் வராது, அப்ப லீகலா தப்பு பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்றது வந்து ஒரு மாரலி ரொம்ப வந்து நம்ம ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு நிலைமையில வந்து அந்த நோட்டீசஸ் இருக்கு. ரிப்ளை பண்ண முடியுது, அதுல இருக்கிற பாயிண்ட் எல்லாம் வந்து லீகலி கரெக்டா, அது எல்லாமே டிமாண்ட் ஆகுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ரிப்ளை வந்து கண்டிப்பா பண்ண முடியுது. பட் ஒரு நோட்டீஸோட வேல்யூ வந்து ஒரு 25 லட்சம், 50 லட்சம், 1 கோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 17 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்றவருக்கு, ஒரு 18 லட்ச ரூபா டர்ன் ஜிஎஸ்டி த்ரெஷோல்டுக்கு கீழே இருக்காரு, ஆனா ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்காரு, அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் வர்றப்போ நானா ஒரு 2-3 பேர்னா பார்த்தேன், அவங்க கண்ணுல வந்து உண்மையிலே தண்ணி வந்துருச்சு. சார் இவ்வளவு ரூபா வந்து நான் கெட்டணுமா, இது வந்து எனக்கு என்னன்னு வேமா பார்த்து சொல்லுங்க, எனக்கு நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி வந்து இருந்தவங்கன்னா இருந்தாங்க. ஸோ இது ஒரு டாக்ஸ் பேருக்கு வந்து நார்மலா வந்து ஒரு மன உளைச்சல உருவாக்குற ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர ரிப்ளை பண்ண முடியுது. ஒரு 50 லட்ச ரூபா வந்து ஒரு டாக்ஸோட ஒரு நோட்டீஸ் வந்தா அதுக்கு நெட்டா நம்ம கெட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் 10,000 ரூபா இருக்கு. பட் அது எனக்கு தெரியும், நான் வந்து ஒரு லா படிச்சிருக்கேன், நான் வந்து அதுல இருக்கிறத பாக்குறேன், எனக்கு தெரியும். ஒரு லேமேனுக்கு வந்து அது புரியாது. அவங்க வந்து ஒரு 50 லட்ச ரூபா கெட்டணும்னா வந்து ஒரு 5 நாள் தூக்கம் போயிருது. ஸோ அந்த ஒரு இம்பாக்ட் அந்த நோட்டீஸ் இருக்கே தவிர இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த நோட்டீஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ணணும்னு தெரியறவங்க ஓகே, அந்த 5 நாள் மன உளைச்சத்தோட போயிருது. ஒரு சில பேருக்கு போர்ட்டல்ல நோட்டீஸ் வந்ததே தெரில, இந்த நோட்டீஸ் இருக்கா, இதுக்கு ரிப்ளை பண்ணணுமா எதுவுமே தெரியல, அது அப்படியே விட்டுறாங்க. அது டைரக்டா ஆர்டர் ஆச்சுன்னா அந்த நோட்டீஸ்ல இருக்கிற டாக்ஸ் அமௌண்ட்டுக்கு மினிமம் நீங்க 10% கெட்டினா மட்டும்தான் நீங்க அப்பீல் கூட போக முடியும். ஒருவேளை 10% கெட்ட முடியலன்னா இட் இஸ் டியூ ஃபார் ரெக்கவரி, அவ்வளவுதான். நீங்க வந்து டைரக்டா வந்து ரெக்கவரி தான் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஐஐடி ஹைதராபாத் நோட்டீஸ் வந்திருந்தால் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கணுமோ என்ன பண்ணுமோ பண்ணி அதை ரிசால்வ் பண்றதுதான் பெட்டர். அதை வந்து நான் அப்பீல்ல பாத்துக்கிறேன், நான் கோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்னா எஸ் உங்களுக்கு ரிசோர்சஸ் இருக்கு, 10% கட்ட முடியும். இல்ல கோர்ட்டுக்கு போனா ரிமாண்ட் பேக் வந்து 15% கேட்பாங்க அந்த ப்ரீ டெபாசிட் கட்டணும்னு. இந்த விஷயங்கள் தான் உங்களால அஃபோர்ட் பண்ண முடியும்னா யூ கேன் ஹேவ் அ லேட் பேக் ஆட்டிடியூட். இல்லாட்டா இந்த ஐஐடி ஹைதராபாத் நோட்டீஸ்க்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணி ஆகணும். நீங்க ஒரு பிசினஸ் மேன்,
உங்களுக்கு ஐடிசி ஹெவியா இருக்கு, உங்களுக்கு மாசம் மாசம் டாக்ஸ் பேமெண்ட் ஹெவியா வரல அப்படின்னா இட் இஸ் ஹைலி ப்ராபபிள் 90% 80%க்கு வந்து கண்டிப்பா இந்த நோட்டீஸ் வந்திருக்கும். ஸோ டூ செக் யர் போர்ட்டல் 2122க்கு இந்த நோட்டீஸ் வந்திருந்தால் கண்டிப்பா ரிப்ளை பண்ணி ஆகணும். அண்ட் இன்னும் ஒரு சிச்சுவேஷன் இருக்கு இந்த நோட்டீஸ் வராம இருக்கிறதுக்கு. நீங்க ஸ்டேட்டு கீழே ரெஜிஸ்டர் இருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஐஐடி ஹைதராபாத் நோட்டீஸ் வரும். சென்ட்ரு கீழே இருந்தீங்கன்னா ஐஐடி ஹைதராபாத் நோட்டீஸ் வர்றது கிடையாது. ஸோ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் சென்ட்ரு கீழே இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். உங்களுக்கு இந்த ஒரு ஹை பிக்சர் நோட்டீஸ் கண்டிப்பா வந்திருக்காது. அண்ட் ஐஐடி ஹைதராபாத் நோட்டீஸ்ல வந்து ரொம்ப ஒரு லாஜிக்கே இல்லாம வரக்கூடிய 2 பாயிண்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அந்த காமன் ஐடிசி ரிவர்சல் எக்ஸாம் டு டாக்ஸபிள் நீங்க சேர்த்து பண்ணீங்கன்னா இதுக்கு வந்து இத்தனை கோடி ரிவர்ஸ் பண்ணுங்க, அத்தனை கோடி ரிவர்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சிமெண்ட் டீலரா இருப்பீங்க, இல்ல நீங்க பெயிண்ட் டீலரா இருப்பீங்க. நீங்க பெயிண்ட் வாங்கி வைப்பீங்க, இல்ல சிமெண்ட் வாங்கி வைப்பீங்க. உங்களை மாதிரி கன்சர்னுக்கு என்ன பண்றாங்கன்னா, நீங்க வாங்கின சிமெண்ட்டுக்கான ஐடிசி ஃபுல்லாவே இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போடுறது. இது வந்து எனக்கு புரியுது. அது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதுல வந்து என்ன கோடிங் அடிச்சிருப்பாங்க, சிமெண்ட் இந்த மாதிரி வந்து ஐடிசி உள்ள வருதா இன்எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி கோடிங் அடிச்சிருப்பாங்க. பட் ஒரு சிமெண்ட் டீலருக்கு அதுதான் ஒரு பிசினஸ், அவர் அதை தான் வாங்கி வைக்க போறாரு. அது சட்டப்படி வந்து ஒரு இன்எலிஜிபிள் ஐடிசி கிடையாது. அவங்களுக்குலாம் இதெல்லாம் இன்எலிஜிபிள் போட்டோம்னா அவங்க வாங்கின பர்ச்சேஸ் ஃபுல்லாமே இன்எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நோட்டீஸ் வந்து வந்துருது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹை பிச்சடா இருக்கு. அண்ட் இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா, இது வந்து ஆக்சுவலா ரெக்டிஃபையபிள் பாயிண்ட். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 990 ஃபைல் பண்ணப்ப வந்து அந்த ஐடிசிக்கு வந்து கிளாசிபிகேஷன் கொடுக்கணும். இன்புட்ஸ் எவ்வளோ, இன்புட் சர்வீஸ் எவ்வளோ, கேபிட்டல் குட்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிபிகேஷன் கொடுக்கணும். அந்த கிளாசிபிகேஷன் நிறைய பேர் வந்து எனக்கு தெரியல, நான் 23-24 வரைக்கும் ஃபைல் பண்ண வரைக்கும் நான் நிறைய பேரோட பார்த்தது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த கிளாசிபிகேஷன் நிறைய பேர் கொடுக்காம இருந்தாங்க. இது வந்து ஃபைல் பண்ணவங்க பண்ண தப்பு. 9ல வந்து ஆக்சுவலா அந்த கிளாசிபிகேஷன் கொடுத்து தான் ஃபைல் பண்ணணும். நிறைய பேர் கொடுக்காம ஃபைல் பண்ணனால உங்களுக்கு 9ல வந்து நீங்க டிக்ளேர் பண்ண ஐடிசி 0, ஆனா 3பில இவ்வளவு ஐடிசி எடுத்திருக்கீங்க, எடுத்த ஐடிசிக்குள்ள டிஸ்அலவுட் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வருது. அது ஆக்சுவலா டிஸ்அலவுடா? ரூல் படி வந்து 9ல வந்து 0 போட்டா ஐடிசி ஃபுல்லா டிஸ்அலவ் ஆகாமான்னு கேட்டா கிடையாது. ரூல் படி அப்படி கிடையாது. பட் நோட்டீஸ் வர்றது அப்படிதான் வருது. ஸோ கோடி கோடியா வந்து டிமாண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் டேக் டியூ கேர். இந்த 3 பாயிண்ட் இருந்தா உங்களோட நோட்டீஸோட வேல்யூ வந்து பயங்கர ஹியூஜா இருக்கும். ஸோ அதை வந்து இமீடியட்டா ஆக்ஷன் எடுத்து அதுக்கான ரிப்ளை பண்ணிட்டு அதை ரிசால்வ் பண்றதுக்கான வழியை எவ்வளவு தூரம் ஃபாஸ்டா முடியுமோ அதை பாருங்க. ஸோ அந்த நோட்டீஸ்ல வர்ற ஒரு 3 பாயிண்ட்டை பத்தி மட்டும் நான் இந்த இதுல சொல்லலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 3B ஐடிசிக்கும் 2B ஐடிசிக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது வந்து நம்மளுக்கு நேரம் பழக்கமா இருக்கும். அந்த சர்க்குலர் 183, சர்க்குலர் 193 அப்படின்னு சொல்லிட்டு 2 சர்க்குலர் இருக்கு. உங்க 2Bல என்னென்ன ஐடிசினா வரல, அதுக்கான பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் உங்கள்கிட்ட இருக்குன்னா அந்த சப்ளையர்ட்ட இருந்து ஒரு சர்டிபிகேட்டும் அந்த இன்வாய்ஸ் காப்பீஸும் வச்சு கொடுத்தீங்கன்னா அதுக்கான டிஃபரன்சஸ் வந்து சார்ட் அவுட் பண்ண முடியுது. பட் இது நீங்க பண்றது வந்து 31 டிசம்பர் 2021 வரைக்கும் இருக்கிற இன்வாய்ஸுக்கு தான் பண்ண முடியும். 1 ஜனவரி 2022ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க 2Bல வந்தா மட்டும்தான் ஐடிஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்திலேயே மாத்திட்டாங்க. ஸோ 1 ஜனவரி 2022ல இருந்து 2Bல வரலன்னா ஐடிசி கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த சர்டிபிகேட்டும் இன்வாய்ஸும் வச்சு அதை நீங்க ரிசால்வ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரைக்கும் தான் 2Bயோட கூட ஐடிசி எடுக்க முடியும். அதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 2019ல இருந்து 31 டிசம்பர் 2019 வரைக்கும் 20% கூட இருக்கலாம். 1 ஜனவரி 2020ல இருந்து 31 டிசம்பர் 2020 வரைக்கும் பாத்தீங்கன்னா 10% கூட இருக்கலாம். 1 ஜனவரி 2021ல இருந்து 31 டிசம்பர் 2021 வரைக்கும் 5% தான் கூட இருக்க முடியும். அதுக்கு மேல நீங்க கூட எடுத்துருந்தீங்கன்னா அந்த ஐடிஸ் டிஸ்அலோவ். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ். இன்னும் 2 பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, GSTR 1 லேட் ஃபீ, GSTR 9C லேட் ஃபீ. GSTR 1 லேட் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 2020-21 வந்து ஹெவி அமௌண்ட் வந்திருக்கும். 90,000 கட்டணும், 1 லட்ச ரூபாய் கட்டணும் அப்படின்ற மாதிரி 2021 வந்திருக்கும். 21-22க்கு வந்து சட்டப்படியே லேட் ஃபீ அமௌண்ட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ 21-22க்கு வந்து லேட் ஃபீ அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கெட்டுற மாதிரி இருந்தால் அதை கெட்டி முடிச்சுட்டு க்ளோஸ் பண்றது பெட்டர். 9C லேட் ஃபீ. 9C லேட் ஃபீ லீகலி 9Cக்கான லேட் ஃபீ வந்து அப்ளிகபிள் ஃப்ரம் ஆகஸ்ட் 2021. சட்டத்துல வந்து ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா 9 அப்படின்ற ஃபார்ம் வந்து ஆனுவல் ரிட்டர்ன் கிடையாது, 9C அப்படின்ற ஃபார்மும் சேர்ந்தாதான் அது ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்றது வந்து 2021 ஆகஸ்ட் வந்து சட்டத்துல மாத்திருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி கிடையாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஆனுவல் ரிட்டர்ன் வேற, ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் வேற அப்படின்ற மாதிரிதான் சட்டத்திலேயே இருந்துச்சு. சட்டத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆனுவல் ரிட்டர்ன் நீங்க லேட்டா ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு
100 பெனால்டி சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 0.5% ஆஃப் யுவர் டர்ன் ஓவர் அப்படின்றது சட்டத்துல சொல்லியிருப்பாங்க. ஸோ 21, 22க்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க பாத்தீங்கன்னா 9 மட்டும் ஃபைல் பண்ணிட்டு 9C ஃபைல் பண்ணாம விட்டுருக்காங்க. ஸோ 9C ஃபைல் பண்ணல அப்படின்றதுக்காக 9 ஃபைல் பண்ண டேட்ல இருந்து 9C ஃபைல் பண்ண டேட் வரைக்கும் எவ்வளவு டிலேவோ அதுக்கு வந்து 100 ரூபா ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரி லேட் ஃபீ வந்து இந்த நோட்டீஸ்ல டிமாண்ட் ஆகுது. ஸோ லீகலி ஸ்பீக்கிங் 55th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் டிசம்பர் 2024 முடிஞ்சு அப்பயுமே சொல்லியிருந்தாங்க 9C நிறைய பேர் ஃபைல் பண்ணாம இருக்கீங்க, யாரும் ஃபைல் பண்ணணும்னா 31st March 2025 ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 9ல கட்டின லேட் ஃபீயோட நாங்க விட்டுறோம், 9C தனியா லேட் ஃபீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 55th ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்ல சொல்லியிருந்தாங்க. அது வந்து இப்போ மே மந்த்ல வந்து இப்போ நோட்டீஸா வந்திருக்கு. ஸோ அந்த 2021-22க்கு லேட் ஃபீ வந்தா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா லீகலி அது கட்ட வேண்டிய ஒரு விஷயம். பட் சட்டத்துல தேர் இஸ் அ டெக்னிக்கல் டெஃபிஷியன்சி. நீங்க இதை யூஸ் பண்ணிட்டு அப்பீல்ஸ் அது இதுன்னு ஃபைல் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா இதுக்கான ரிலீஃப் வந்து உங்களுக்கு ட்ரிபியூனல்லையோ இல்ல கோர்ட்ஸ்லயோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இட் இஸ் ஹைலி ரிஸ்கி. லேட் ஃபீ அமௌண்ட் மாற போறது கிடையாது. ஸோ நீங்க ஒரு 9C ஃபைல் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல 9C ஃபைல் பண்ணிட்டு அந்த லேட் ஃபீ அமௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யூ கேன் டேக் திஸ் லீகல் சான்ஸ். என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா லேட் ஃபீ இப்போ அவங்க டிமாண்ட் பண்றது செக்ஷன் 73 அப்படின்ற ஒரு செக்ஷன்ல நோட்டீஸ் போட்டு டிமாண்ட் பண்றாங்க. செக்ஷன் 73ல டாக்ஸ் ஷார்ட் பேடு, எரானியஸ் ரீஃபண்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல வந்து செக்ஷன் 73க்கான நோட்டீஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. லேட் ஃபீக்கு இந்த நோட்டீஸ் போடலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எக்ஸ்பிளிசிட்டா லேட் ஃபீக்கு இந்த நோட்டீஸ் போட முடியும்னு சொல்லிட்டு செக்ஷன் 73ல கிடையாது. டாக்ஸ் வேற, லேட் ஃபீ வேற. டாக்ஸும் லேட் ஃபீயும் ஒண்ணு கிடையாது. ஸோ அது ரெண்டும் வேற வேறையா இருக்கிற பட்சத்தில் செக்ஷன் 73ல லேட் ஃபீக்கான டிமாண்ட் போட முடியுமா அப்படின்றது ஒரு சின்ன டவுட். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் ஃபார்ம்ஸ், எல்லா ஃபார்ம்லயும் நீங்க பாத்தீங்கன்னா லேட் ஃபீ டிமாண்ட் பண்றது அந்த ஃபார்மோட தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. நீங்க 3B அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதுலேயே லேட் ஃபீ இருக்கும். GSTR 9 அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுலேயே லேட் ஃபீ இருக்கும். அது மாதிரி வந்து இன்கம் டேக்ஸா இருக்கட்டும், ITR ரிட்டர்ன் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா லேட் ஃபீ வந்து அந்த ஃபார்ம்லயே டிமாண்ட் ஆகிற ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர தனியா டிமாண்ட் பண்றதுக்கு பவர்ஸ் இருக்கா அப்படின்றது we can question it. செகண்ட் கிரவுண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கிரவுண்ட். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா 2021 ஆகஸ்டோட ஆனுவல் ரிட்டர்னும் 9C ஃபார்மும் சேர்ந்தாதான் ஆனுவல் ரிட்டர்ன்றது ஆக்ட்ல டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஓகே, பட் லேட் ஃபீக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்கு, செக்ஷன் 47. அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா லேட் ஃபீ இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல்ட் அண்டர் செக்ஷன் 44 அப்படின்றதான் செக்ஷன் 47ல வந்து லேட் ஃபீக்காக சொல்லியிருப்பாங்க. ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் வந்து லேட் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 47ல இருக்கு. இந்த 9C அப்படின்றது ஆனுவல் ரிட்டர்னே கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேரு ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு லேட் ஃபீ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கிரவுண்ட்ல யூ கேன் ஃபைல் யுவர் அப்பீல். அண்ட் இந்த அப்பீலுமே ஒர்த்து தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க 9C ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லேட் ஃபீ அமௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிரும். இன்னைக்கு கேட்டாலும் அதே லேட் ஃபீ அமௌண்ட் தான், நாளைக்கு அந்த ட்ரிபியூனல்லையோ கோர்ட்லயோ தீர்ப்பு வந்தாலும் அதே லேட் ஃபீ அமௌண்ட் தான். ஸோ இட் இஸ் ஒர்த் லிட்டிகேட்டிங் இஃப் த அமௌண்ட் இஸ் டூ ஹை. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் தட் ஐ வாண்ட் டு சே இன் திஸ் வீடியோ. IIT ஹைதராபாத் நோட்டீஸ் இருக்கான்றதை கண்டிப்பா செக் பண்ணுங்க. இருந்தா அதுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுங்க. It is high priority action to be taken at this moment. So that's it.